வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இஸ்மன். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது வில்லேஜ் ஃபுட் ஏரியா. இன்னைக்கு நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். அது என்ன ஸ்நாக்ஸ்னா பாருங்கள், நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த மழைக்கு நல்லா சூடாக ஒரு ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஒரு சூப்பரான முறையில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம் தான் நம்ம இருக்கிறோம். அது என்ன ஸ்நாக்ஸ்னால், உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான முறையில் ரெஸ்டாரண்ட், அதாவது கடையில் கிடைக்கக்கூடிய முறையில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வைஸ் தான் சூப்பராக செய்ய போகிறோம். இதில் சில நுணுக்கங்கள் மட்டும்தான், அது சில ட்ரிக்ஸும் மட்டும் நம்ம இந்த இதில் ஃபாலோ பண்ணாவே போதும். சூப்பரான முறையில், அது ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்கக்கூடிய சூப்பரான முறையில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வைஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இந்த 4 பெரிய உருளைக்கிழங்கு தான் நம்ம எடுத்துருக்கோம். இது 4 உருளைக்கிழங்கு பார்த்தோம்னா 3/4 கிலோ வரும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயுமே நம்ம மேலே தோலை சீவி எடுத்துடலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை செய்கிறதுக்கு மேலே தோல் இருக்கக்கூடாது. தோல் இல்லாமல் இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதனால் நம்ம மேலே இருக்க தோலை அப்படியே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் சீவி எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லாமே தோலை சீவி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த 2 சைடு ஓரத்தையும் நம்ம கட் பண்ணிட்டோம். ஏன்னா அப்போ தான் ஒரு ஃபினிஷிங் கரெக்டாக வரும் அப்படின்னுக்காக இப்போ நம்ம அரிஞ்சுக்கலாம். அரிகிறப்ப ரொம்ப மெலிசாக நம்ம அரிஞ்சிடக்கூடாது. அதாவது நல்லா கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்லா அடுத்து பொரிச்செடுக்க போகிறதுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். நம்ம இதை கட் பண்ண கையோடவே இதை பாருங்கள், நம்ம இதெல்லாம் கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இது எல்லாமே நம்ம கட் பண்ண கையோட நம்ம ஐஸ் வாட்டரில் நம்ம உள்ளார போட்டுருணும். ஏன்னா இதில் சில டார்ச் அமிலம் தன்மை இருக்கும். அதை நம்ம அப்படியே வெளியே வர்றதுக்காக உள்ளே போட்டுருணும். எல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி முடிகிற வரைக்கும். இல்லை பாருங்கள், இப்போ நம்ம எல்லாமே அரிஞ்சு முடிச்சாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இந்த இதை நல்லா ஒரு 2 தடவை கழுவிக்கணும். பாயில் வேக வைக்கணும் உருளைக்கிழங்க. இப்போ இது தண்ணியை சுடுதண்ணியை வச்சாச்சு. நம்ம அது கூட நம்ம உப்பு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம இப்போ உப்பு ஜாயின் பண்ணுறோம்னா, அடுத்து உப்பு நம்ம ஜாயின் பண்ண முடியாது. அதனால் நம்ம உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் தண்ணிக்குள்ளே அறிய. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வச்சுருந்த ஃப்ரெண்ட்ஸ் வைஸ் எல்லாத்தையுமே நம்ம உள்ளார போட்டுடலாம். பாருங்க நண்பர்களே, நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இது எவ்வளோ வேக வைக்கணும்னா, ஒரு 100க்கு 50%, அதாவது 50% மட்டும்தான் இது வேகணும். மீதி 50% வேறு ப்ராசஸ்க்காக நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். முறையில் நம்ம 50% வெந்து வந்துடுச்சு. அதை அப்படியே நம்ம நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் நண்பர்களே, நம்ம பிளேட்டில் எடுத்ததை அப்படியே ஒரு டவலில் நம்ம அப்படியே உலாத்தி விட்டுறணும். நம்ம ஒரு டவலில் நல்லா உலாத்தி ஆற போட்டோம். இதை அப்படியே தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளார ஆயில் சூடு பண்ணிக்கலாம். நம்ம சட்டியை வச்சு ஆயில் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள் நண்பர்களே, நல்லா சூப்பராக நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸ் வைஸ் உருளைக்கிழங்கு ஆறி வந்துருச்சு ஓரளவுக்கு. இப்போ நம்ம அப்படியே பொரிக்க போகிறோம். இதை நம்ம 2 ஸ்டெப்பாக பொரிக்க போகிறோம். அது எப்படின்னா, ஒரு மீடியமான எண்ணெய் காஞ்சிட்டு இருப்பாருங்க. ஒரு மீடியமாக சூடான உடனே ஃபஸ்ட் டைம் பொரிச்சு எடுக்க போகிறோம். அதை அப்படியே மறுபடியும் இன்னொரு டைம் பொரிச்சு எடுக்க போகிறோம். அது நான் செய்கிறப்ப அப்படியே சொல்கிறேன், பாருங்கள்.
எண்ணெய் வந்து ஓரளவுக்கு நல்லா சூடாயிருச்சா என்னென்று இப்படி நம்ம வச்சு பார்த்தா தெரியும். பார்த்தீங்களா, முட்டை முட்டையாக வருது. அப்படியே நம்ம போட்டுடலாம். போடுறப்ப வந்து ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் என்னன்னு பார்த்தோம்னா பொறுமையாக போடணும். காரணம் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து அரை வேக்காடில் எடுத்துருக்கோம். அதனால் வந்து உடையலுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பொறுமையாக ஸ்லோவாக போடணும். அப்படியே சூப்பராக வெந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்களேன், அப்படியே அந்த உருளைக்கிழங்கு பார்க்குறப்ப அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குங்க. வேற லெவல். அதோட பொரிக்கிற வாசனை இருக்கே, இப்பயே வேற லெவலில் வருது. அருமையாக இருக்குங்க வாசனை. அடா 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 பாருங்க, இதை பார்க்குறப்பே உங்களுக்கே கண்ணை பறிக்கும். அதோடைய கலரு ஓவராக கலர்னாலும் உடஞ்சிரும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே நம்ம எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். போட்டு எடுத்தாச்சு. அதே மாதிரி மீதி இருக்கிறத நம்ம உருளைக்கிழங்கு போட்டு எடுத்துடலாம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா, அந்த இதில் மீதியை பார்க்க போடுறோம். அப்படியே நம்ம கொட்டிடலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டு எடுத்ததை நம்ம எடுத்துடலாம். ஃபஸ்ட் டைம் போட்டு எடுத்தாச்சு. அதையே வந்து இப்போ நம்ம 2வது ரவுண்டு அப்படியே போட்டு எடுக்கலாம். அந்த 2வது டைம் நம்ம போட்டு எடுக்கிறப்பயே அந்த ஃப்ரெண்ட்ஸ் வைஸோட மனம் வந்து நம்மளுக்கு தெளிவாக வந்துடும். ஃபஸ்ட் டைம் நம்ம பொரிக்கிறப்ப வந்து உருளைக்கிழங்கோட ஸ்மெல்லு பக்காவாக நம்மளுக்கு வந்து பொரியிற ஸ்மெல் கிடைக்கும். ஆனால் 2வது டைம் நம்ம பொரிக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் பொரிக்கிற அந்த ஸ்மெல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்கள் பாருங்கள், அவ்வளோதான். 100க்கு ஒரு 80% ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 20% தான். அப்படியே விட்டோம்னா ரெடி ஆயிரும். பாருங்கள் நண்பர்களே, சூப்பரான முறையில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் நண்பர்களே, சூப்பரான முறையில் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் வைஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். பார்க்குறக்கே வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இப்போ இதோட டேஸ்ட் வந்து நம்ம சாப்பிட்டு சொல்ல போகிறதே கிடையாது. நம்மளுடைய சில்ட்ரன்ஸ், நம்மளுடைய குழந்தை வந்துட்டாப்புல ஸ்கூலை விட்டு, ஸோ அவர் சாப்பிட்டு தான் இதோடைய வீடியோ என்ன அளவுக்கு இருக்குது டேஸ்ட் அப்படின்னு சொல்ல போகிறாரு. வாங்க சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டு சொல்லுங்க. இன்னும் 2 எடுத்து சாப்பிடுங்க. நல்லா இருக்குங்களா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? அவ்வளோதான் நண்பர்களே, இதை நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. குழந்தை சொல்லிருச்சு. ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமானது நம்ம வில்லேஜ் ஃபுட் ஏரியாவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் சொல்லிடலாமா? பாய்.